ஐயம்பேட்டை, சக்கராப்பள்ளி, மில்லத் நகர் இவ்வூர்களில் தெள்ளத் தெளிவாக உச்சரிக்கப்பட்ட பெயர்தான் கட்டை ஜக்கரியா என்பது. அந்த பெயரை உச்சரிக்கும் போதே தக்பீர் முழக்கம் வந்து போகும் நம் காதுகளுக்கு. தேர்தல் நேரம், பிரச்சாரத்தில் கலைஞர். ஆனால் மில்லத் நகரில் அனுமதி இல்லை கலைஞர் வாகனத்தை நிறுத்த கட்சிக்காரர்களுக்கு. கட்டை ஜக்கரியா வந்தார். தன் பச்சை பிறைக்கொடி உடையுடன் நாரே தக்பீர் என்ற முழக்கத்துடன் வழிமறித்தார். கலைஞர் வேனை உடனே நிறுத்தச் சொல்லி நட்புக்கு மரியாதை என்று 5 நிமிடம் பேசிவிட்டு தான் சென்றார். அந்த புலவர் அமீர் பாட்சாவின் மகன் தாஜுதீன் என்னும் கட்டை ஜக்கரியா அவர்கள் கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு இறை அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் மனைவி இன்றைய காலகட்டத்தில் பொருளாதார சிரமத்துடன் உள்ளார். அவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக தாய் சபையை அணுகி வேண்டுகோள் வைத்தோம். இந்திய தேசிய முஸ்லீம் லீக் மாநில செயலாளர் மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள், மாவட்ட செயலாளர் ராஜாஜி காசிம் அவர்கள், தஞ்சை மாவட்ட முஸ்லீம் லீக்கின் வழிகாட்டியும் நகரத்தின் இமயமும் முஸ்லீம் ஜமாத் சபை தலைவருமாகிய அண்ணன் சிம்லா நஜீப் அவர்களையும் சந்தித்து நம் மனுக்களை அளித்தோம். அந்த குடும்பத்திற்கு பொற்கிளி வழங்குவதன் மூலம் நல்லது நடக்கும் என நம்மை ஆறுதல் படுத்தினர். மகிழ்வுடன் திரும்பினோம். அனைவருக்கும் நாம் நன்றிகள். இந்த நிகழ்ச்சி மலேசியா தளபதி பேரவையின் சார்பாக நடைபெற்றது. எங்களுடன் ஹசன் ஜமாத் பொறுப்பாளர் யாக்கத் அலி அவர்களும் உடன் வந்தார்கள்.